ட்ரம்பின் மீது ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது சார்ந்த பல விஷயங்கள் வெளிவருதுல. ஈரான் வாரில் விருப்பம் இல்லை என்பதும் அவர்களை இதை எதிர்க்கிறார்கள் என்பதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த துப்பாக்கி சூட நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்கள் யூகத்திற்கு விட்டுவிடுவேன். இந்த சண்டையில் ஈரானுக்கு பெரிய பாதிப்புகளை அமெரிக்கா ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த சண்டையோட முக்கியமான நோக்கம் என்பது ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவது, அணு ஆராய்ச்சியை கைவிடுகிறோம் என்று ஈரானிடமிருந்து ஒப்பந்தத்தை வாங்குவதுன்னு தான் நோக்கமாக இருக்குது. அதை சாதிக்க முடியல. சண்டை ஆரம்பித்தாச்சு, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் ஈரான் மீது இராணுவ நடவடிக்கையை தொடங்கவில்லை. ஈரானுக்கு பெரிய சேதாரம் இருக்குது. ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத அளவுக்கு பொருளாதார சுமையில் அந்த நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதில் விமானங்களில் பாலஸ்தீனியர்கள் ஏற்றி செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்களை கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் இறக்கி விட்டுட்டு வந்திருக்காங்க. சர்வதேச சமூகம் வெட்கி தலை கொண்ட வேண்டிய விஷயம். இந்த போரை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் உண்மையிலேயே துடிக்கிறார். இராணுவ பலத்தால் ஈரானை சிறுமப்படுத்தி இழிவுபடுத்தி கொண்டு வந்தலாம் நினைச்சாரு. அது முடியாது என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. எண்ணெய் வள நாடுகளின் மீதான எந்த ஒரு சண்டையுமே உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அதற்கு சமீபத்திய யுத்தமும் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. நாதேஷனுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த இஸ்ரேல் ஈரான் வார் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. இதன் நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்பின் மீது ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது சார்ந்த பல விஷயங்கள் வெளிவருதுல. இதை நம்ம எப்படி பார்க்க? அது ஏற்கனவே ஒரு கேம்பெயினில் 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணாங்க. இது என்னன்றது டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. ஈரான் மீதான அமெரிக்காவோட யுத்தத்தில் வாரில் இப்போதைக்கு நின்று இருக்குது. அது ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் இருக்குது. இந்த சண்டையில் அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அது டீப் ஸ்டேட்டுக்கு ஈரான் வாரில் விருப்பம் இல்லை என்பதும் அவர்களை இதை எதிர்க்கிறார்கள் என்பதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படி தான் உண்மை தான் தெரியுது. இந்த துப்பாக்கி சூட நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்கள் யூகத்திற்கு விட்டு விடுகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி ஒரு ஸ்டேல்மேட்டில் நின்றுடுச்சு. போய் கிட்டத்தட்ட 40 நாள் பாம்பு பண்ணி ஒன்றும் சாதிக்க முடியல. மெயினாக நீங்கள் அங்கே அணுக்கழிவு, அந்த செறியூட்டப்பட்ட என்ரிச்டு யுரேனியம், அதை கைப்பற்ற முடியல. அணு ஆராய்ச்சியை நிறுத்துகிறோன்னு ஈரான்கிட்டேருந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்தை வாங்கணும்னு பார்த்தாங்க. 5 வருஷத்துக்கு நாங்கள் நிறுத்துகிறோம், மாரிட்டோரியம்னாங்க. 20 வருஷம் கொடுன்னாங்க. இவங்க பேச்சுவார்த்தை ஒரு தடவை நிற்குது. அதாவது ஜேடி ஒரு தடவை நடந்துட்டு நிற்குது. ஜேடி வான்ஸ் துணை அதிபர் அவர் பாகிஸ்தானுக்கு பறந்து போகிறார். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து போகிறார். ஆனால் அதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை என்பது ஈரான் தே ஆர் பிளேயிங் ஹாட் பால்னுவாங்க. எப்படி இப்போ இந்த ஈரானை வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியாமல் அமெரிக்கா முழித்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டையில் ஈரானுக்கு பெரிய பாதிப்புகளை அமெரிக்கா ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த சண்டையோட முக்கியமான நோக்கம் என்பது ஈரானோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவது, அணு ஆராய்ச்சியை கைவிடுகிறோம் என்று ஈரானிடமிருந்து ஒப்பந்தத்தை வாங்குவதுன்னு தான் நோக்கமாக இருக்குது. அதை சாதிக்க முடியல. அதை உண்மையிலே சாதிக்க முடியல. சண்டே ஆரம்பித்தாச்சு, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் டெம்பரரியாக நிறுத்திருக்காரு ட்ரம்ப்பு. இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் ஈரான் மீது இராணுவ நடவடிக்கையை தொடங்கவில்லை. ஜிம்மி கார்ட்டரோட பீரியடில் அந்த ஈரானில் புரட்சி ஏற்பட்டு ஷா பஹல்லவி மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு அங்கே மத குருமார்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்ச பிறகு அங்கே அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றி கிட்டத்தட்ட 400 சொச்சம் நாட்கள் அவர்கள் பிணை கைதிகளாக இருந்தாங்க. அப்போ ஜிம்மி கார்ட்டர் அதிபராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே அவர்கள் இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அது தோல்வியில் முடிஞ்சுது. அதற்கு பிறகு ஒப்பந்தம் போட்டு தான் அவங்கள விடுவிச்சாங்க. எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர்கள், பல லட்சக்கணக்கான டாலர்களை கொடுத்து தான், தங்கம் மற்றும் டாலர்களை கொடுத்து தான் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கூட அவங்க ஈரான் மேலே இராணுவ நடவடிக்கையை ஜிம்மி கார்ட்டரோ, அதற்கு பிறகு ரொனால்டு ரேகனோ, அதுக்கு பிறகு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியரோ, அதற்கு பிறகு பில் கிளின்டனோ, அதற்கு பிறகு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியரோ, அதற்கு பிறகு ஒபாமாவோ, ட்ரம்ப்பே அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் கூட அதை செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் 2011-12 வாக்கில் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு ஈரான் மீது போரை தொடங்கப் போகிறார் ஒபாமா என்று இதே ட்ரம்ப் பேசியிருக்கிறார்.
ஸோ ட்ரம்ப் தன்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் செய்யாததை ரெண்டாவது ஆட்சி காலத்தில் செய்தது என்பது இன்னமும் பலருக்கும் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. மெயின் அப்ஜெக்டிவ் அமெரிக்கா ஈரானோட செறியூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவது, அணு ஆயுதங்களுக்கு நோக்கி போகாமல் அவர்களை ஒப்பந்தத்துக்கு கொண்டு வருவது. அதை சாதிக்க முடியல. இவ்வளவு தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் வந்து உயிர் பிழைத்திருப்பதே ஆச்சரியமான விஷயம். அந்த சுப்ரீம் லீடரை கொலை பண்ணியாச்சு, பல தலைவர்களை போட்டு தள்ளியாச்சு, மேஜரான மொத்த உளவுத்துறை அதிபர்களை போட்டு தள்ளியாச்சு. இவ்வளோ பண்ணி உன்னால் அங்கே என்ன சாதிக்க முடிஞ்சது? இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸில் வந்து இப்போ நீ வந்து அமெரிக்கன் ஷிப்ஸ் நிற்குது, ஆனால் ஈரானும் அங்கே நிற்குது, அங்கே போக முடியலையே. ஆகவே திசை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். அதாவது மக்களுடைய மன உறுதி இருந்தால் எத்தகைய உயர் தொழில்நுட்பங்களும் ஒரு நாட்டை வழிக்கு கொண்டு வந்துவிட முடியாது. ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள், பதவி வெறி பிடித்து அலையக்கூடிய அதிபர்கள், அவர்களிடம் எவ்வளவு இராணுவ தொழில்நுட்பங்கள் பணம் இருந்தாலும் ஒரு நாடு தன்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவர்களிடம் சாதாரண ஆயுதங்கள் இருந்தால் கூட அவர்களால் தப்பிப்பிழைக்க முடியும். சேதாரம் இருக்கும், பட் தப்பிப்பிழைக்க முடியும் என்பதற்கு ஈரான் ஒரு சரியான உதாரணமாக இருக்கிறது. 3000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள விமானத்தை அவங்க வந்து 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ட்ரோன்ஸை வச்சு தகர்க்கிறாங்க. இவ்வளவு நடக்குது உங்களுக்கு. ஆகவே இது ஒரு முக்கியமான வார். அதாவது வந்து லோ ப்ரொஃபைல் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, லோ காஸ்ட் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஹை காஸ்ட் டெக்னாலஜி உள்ள தளவாடங்களை, விமானங்களை அவர்கள் தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். பட் ஈரானுக்கு பெரிய சேதாரம் இருக்குது. ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத அளவுக்கு பொருளாதார சுமையில் அந்த நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஈரான் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மிடில் ஈஸ்ட்டுமே வந்து பாதிக்கப்படும். உலகமே இன்றைக்கு வந்து பொருளாதார சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிவுறது அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போதைக்கு சண்டை நிறுத்தம் இருக்குது, இது தொடர வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கல. குறிப்பாக நம்ம வழக்கமாக கொடுத்து வாங்கிட்டு இருந்த ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் கொடுத்து ஆயில் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லோரும் தான் சார். எல்லாருமே வந்து இப்போ எண்ணெய் இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டின் மீதும் நீங்கள் போர் தொடுக்க தேவையில்லை. வளைகுடா நாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் என்பது பெட்ரோலிய பொருட்கள் மீதான அந்த தாக்கம், பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு என்பது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். எல்லா விதமான பாதிப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். இன்று உலகமே தத்தளித்து கொண்டிருக்கிறது. என்டையர் யூரோப்பியன் பிளாக் இன்றைக்கி அஃபெக்டடு. ரஷ்யா, சைனா எல்லாமே அஃபெக்டடு. ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இன்றைக்கி வந்து லாபம் இருக்குது. எண்ணெயை விற்றானா கூட ரஷ்யாவுக்கு உதாரணமாக லாங் டேர்மில் பண்ண முடியாது. சீனா வந்து ஈரானை நம்பி பெரிய அளவில் இருக்குது. அதனால் பேக்டோர் சேனல்ஸில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்த சீனா முயன்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கூடிய விரைவில் ஒப்பந்தம் ஏற்படும் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் இடைத்தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன. ஆகவே அதற்கு முன்பு அவர் வந்து ஏற்கனவே அவருடைய ரேட்டிங்ஸ் ரொம்ப அதலபாதளத்துக்கு போயிருக்குது. ஸோ அவருக்கு எதிரான இந்த இஸ்ரேல் ஈரான் போகிறதுக்கு எதிராக அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அமெரிக்காவில் திரண்டு இருக்குது. ஆகவே அவர் எவ்வளவு சீக்கிரமாக இந்த போரை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் உண்மையிலே துடிக்கிறார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி இராணுவ பலத்தால் ஈரானை சிறுமப்படுத்தி இழிவுபடுத்தி கொண்டு வந்துடலாம்னு நினச்சாரு. அது முடியாது என்பது இப்போது தெளிவாகிவிட்டது. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு எதிரான அந்த வார் ஒரு ஸ்டால்மெண்ட்டில் இருக்க மாதிரி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீதும் லெபனான் மீதும் இந்த தாக்குதலை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் உக்ரைனும் ரஷ்யா மீதான தாக்குதலான கண்டிஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்கிறது? இல்லை, அது வேறு. உக்ரைன் இஷ்யூ வேறு. அதை வழிக்கு கொண்டு வர முடியல. உக்ரைன் இஷ்யூவால் வந்து உலகத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. வெரஸ் ஈரான் யுஎஸ் யுத்தத்தால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. லெபனான் மீது இஸ்ரேலான தாக்குதலால் உலகத்துக்கு ஒன்றும் பாதிப்பு பெரிய அளவில் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது மிக கொடுமையான விஷயம். மனித உரிமையில் பாதிக்கப்படுகிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் வேறு விஷயம். பட் அதனுடைய பாரதூரமான விளைவுகள் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய யுத்தத்திற்கு இணையானவே கிடையாது. இப்போ 4 வருஷமாக வந்து 2022 பிப்ரவரியிலேருந்து உக்ரைன் யுத்தம் நடக்குது. ஆனால் லைஃப் இஸ் நார்மல் ஆஸ் ஆஃப் நவ். பட் ஈரானோட 40 நாளில் 38 நாளில் சண்டை நிறுத்தம் வந்தாலும், டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணாலும், உங்களால் வந்து இன்றைக்கி வந்து அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து எண்ணெய் வள நாடுகளின் மீதான எந்த ஒரு சண்டையுமே வந்து உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதிப்பும். அதற்கு சமீபத்திய யுத்தமும் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ஓகே சார். இதில் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா காசா பகுதிகளில் இந்த மக்களுக்கு கிடைக்கிற தண்ணீரை கூட வந்து தடைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு MSF அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து சொல்லி, அதாங்க ரொம்ப கொடூரமானதுங்க. அது வந்து இஸ்ரேல் வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய முறை என்பது, எல்லாரும் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கொடூரமான போரை ஆதரிக்கிறார்கள். யூதர்கள் எல்லோரும் கெட்டவர்கள்ன்றாங்க. அப்படி கிடையாது. இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து கணிசமான அளவு மக்கள், ஒரு தரப்பு மக்கள் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தணும், காசா மீதான போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றாங்க. குறிப்பாக ஈரான் யுத்தத்தை நிறுத்தணுன்றாங்க. இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரேலிய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய அளவில்
இஸ்ரேலில் வந்து இந்த யுத்தத்துக்கு எதிராக, ஈரான் யுத்தத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. போலீஸை வச்சு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடியடிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், கலைக்கப்படுகிறார்கள். மீடியா அதை சரியாக கவர் பண்ணுறதில்ல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூயிஷ் லாபின்னு சொல்லுவாங்க, அவர்களே வந்து ஒரே மாதிரி வழக்கமாக இஸ்ரேல் எது செஞ்சாலும் ஆதரிப்பவர்கள் இந்த முறை ஆதரிக்கவில்லை. ஈரான் மீதான யுத்தத்தை அமெரிக்காவில் இருக்க ஜூயிஷ் லாபியை மிக கடுமையாக ஒரு பிரிவினர் எதிர்க்கிறார்கள். ஆகவே வந்து இஸ்ரேலோட இந்த கொடூரமான நடவடிக்கைகளுக்கு யூதர்கள் எல்லோரும், உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள், அமெரிக்காவில் உள்ள ஜூயிஷ் லாபி பாப்புலேஷன் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். இஸ்ரேல் உள்ளவர்கள் யூதர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது தவறான பார்வை. இது ஈரான் மீதான சண்டை. காசாவில் வந்து 2 ஆண்டுகளாக நடத்திய அட்டூழியத்தை இன்றைக்கும் முழுவதுமாக இஸ்ரேல் கைவிடவில்லை. குடிதண்ணீரை வந்து கிடைக்க விடாமல் செய்வது, வயல்வெளிகளை அழிச்சிருக்கு. கொடூரத்தின் உச்சத்தில் நெத்தனியாகு கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உள்ளூரில் நெத்தனியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அரசியல் அவங்க நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு அரசியல்வாதியுமே தனக்கு வந்து உள்நாட்டில் பெரிய பிரச்சனைனா சண்டையை கிளப்பி விட்ருவோம். அதான் இன்றைக்கி நெத்தனியாகு செஞ்சுட்ருக்காரு. இந்த கேடுகட்ட காரியத்துக்கு ட்ரம்ப் துணை போகிறாரு. இது வந்து ரொம்ப உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. காசா மீதான தாக்குதலை இன்னமும் துப்பாக்கி சுடலிய ஒழிய அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய எல்லா வேலையையும் தொடர்ந்து நெத்தனியாகு செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இல்லை, ஒரு சில இடங்களில் ரிஹாப் கேம்பில் அந்த ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏரியாவில் பாம்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தகவலுமே வந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பாம் பண்ணுவாங்க. சண்டை முடிஞ்ச பிறகு வயல்வெளிகளை அழிப்பது, சண்டையப்பே அழிப்பது, இப்போ குடிதண்ணீரை கட் பண்ணுறது, எல்லாம் அந்த பாப்புலேஷனையும் அங்கேருந்து நகர்த்திடணும்னு பார்க்கணும். ஜெனோசைட், அப்சல்யூட் ஜெனோசைட். பாலஸ்தீனத்தை அழிச்சணும், அது முடியாது. அந்த மக்களை அங்கேருந்து நகர்த்தி கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் விடணும். சில விமானங்களில் பாலஸ்தீனியர்கள் ஏற்றி செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் இறக்கி விட்டுட்டு வந்திருக்காங்க. சர்வதேச சமூகம் வெட்கி தலை கொண்ட வேண்டிய விஷயம் இது. ஆகவே காசாவில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், துப்பாக்கி குண்டுகள் சுடலையே குண்டுகள் வெடிக்கலையே தவிர அங்கு வந்து வாழ்வதற்கான எல்லா ஆதாரங்களுமே வந்து முற்றிலுமாக இன்று அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓகே சார். இந்தியாவில் இப்போ ஃபியூல் ப்ரைஸஸ் ஹைக் ஆகுது, எல்பிஜியோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்போ ஈரானை தாண்டி யூஎஸ் கிட்ட நம்ம கேஸும் ஆயிலும் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைக்காக நம்ம ஷிப்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி செய்திகளுமே வந்துருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, அது டைவர்சிஃபை பண்ணுவாங்க இல்லைங்க. வாருக்கு முன்னாலே அந்த டைவர்சிஃபை பண்ணாங்க. வாரில் வந்து அது மிகப்பெரிய அளவில் அந்த முயற்சிகள் வந்து தொடங்கி இருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் வந்து நல்லது இது வந்து. ஏன்னா சொல்லுவாங்க எவ்ரி கிளவுட் ஹஸ் அ சில்வர் லைனிங்னுவாங்க. கலகம் பிறந்தால் தான் நன்மை பயக்குவாங்க. ஆனால் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் த்ரோ பேக் பின்னாடி போய் பார்த்தோம்னா, போன பிப்ரவரியில் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மோடி அவர்களை வர வச்சு இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டடான இதெல்லாம் வந்து சைன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ரஷ்யன் ஆயில் நீங்கள் வாங்கக்கூடாது, எங்கள் கிட்ட தான் வாங்கணுன்ற விஷயங்களை மறைமுகமாக வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போது இந்த ஈரானோட வார் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக இதை இது பண்ணுற மாதிரி கொண்டு வர மாதிரியான விஷயங்கள். அதான் டிபெண்டன்ஸ் ஆன். நீங்கள் வந்து ஆயிலை வந்து ஈரானுக்கிட்டேருந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத விட எங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. இந்த சண்டே அப்பயே அடிக்கடி சொன்னார், பர்ச்சேஸ் ஃப்ரம் அஸ் we have plenty. நடுவுல ஒரு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணப்போ வந்து ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு மாத காலத்துக்கு நீங்க வாங்கினா என்ன ரேட், என்ன அவங்க கொடுத்த பழைய ரேட்ல இல்லாம அதிகமான ரேட்ல தானே வாங்கணும். நமக்கு நஷ்டம் தான் அது. ஸோ ஈரானில் ஆயில் இல்லைன்னா அந்த பக்கமே அமெரிக்காக்காரன் போயிருக்க மாட்டான். ஆயில் இருக்கிறதால தானே நீ போகிற. 20 வருஷமால ஈராக்குக்கு எதுக்கு போனேன்? ஆயிலால் போனேன். வெனிசுவேலாவுக்கு எதுக்கு போகிற? ஆயில் இருக்குது போகிற. ஈரானுக்கு எதுக்கு போகிற? ஆயில் இருக்குது போகிற. ஸோ நீங்கள் ஆயிலுக்கான டிபெண்டன்ஸை மனித குலம் வந்து குறைச்சிக்கிட்டே வந்ததுன்னா வளைகுடா நாடுகள் நம்பி இருக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்காது. அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய வேண்டிய சூழல் இருக்காது. ஒரு விதத்தில் நல்லது. உங்களுக்கு வந்து மாற்று எரிபொருளுக்கான தேவை பற்றிய விழிப்புணர்வும் அது குறித்த ஆராய்ச்சிகளும் பெரிய அளவில் வளருவதற்கு இவையெல்லாம் உதவும். இப்போ இந்தியாவிலே E80 சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் வந்து மேல்மட்ட லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. எதனால் 80 பேஸ் பண்ண மாதிரி உண்மைதான் நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கருமேகங்களும் அதனுடன் சேர்ந்து ஒரு சில நம்பிக்கை ஒளிக்கீற்றுகளையும் கொண்டு வருவோம்னாங்க. அப்படி தான் இது. ஸோ எவ்ரி கிளவுட் ஹஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங். ஒரு விதத்தில் இதெல்லாம் நல்லது தான். அப்படி தான். அப்போ இது நல்லதுன்னு லிட்ரலி எடுத்துக்க வேணாம். இது மாற்று எரிபொருளுக்கான தேவை குறித்த விழிப்புணர்வையும் அதற்கான ஆராய்ச்சிகளையும் மேம்படுத்தும் என்பது நிச்சயம் வந்து ஒரு உண்மைதான். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை பொறுத்து தான் நமக்கு. இவ்வளோ நேரம் உங்களை பண்ணால் நேரத்துக்கு நன்றி சார்.